அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, அம்மா என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை துரத்தி விட்டுட்டேன், இவங்களை வெளியில் அனுப்பிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சி என் கூட வந்துருங்கப்பாங்கிறான். அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம செஞ்சுட்டேன், எங்களோட கூட வாங்கப்பா. அம்மா வாங்கம்மா, என் கூட வாங்கம்மா, என்னை விட்டு போவாதீங்கம்மா, நீங்கள் தெய்வத்துக்கு சமம்மா, தெரியாம துரத்தி அடிச்சிட்டேன். 2 பேரும் கூட்டுண்டு அப்பா அம்மா கூட்டுண்டு ஐசின்னு வராங்க. தப்பு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, தப்பை திருத்திக்கிறது பெரிய விஷயம். அப்பா கையை பிடிச்சிட்டு புண்டலிகன் வரான், அம்மா கையை பிடிச்சிட்டு புண்டலிகன் மனைவி வரா. 2 பேருக்கு கண்ணு தெரியாது. அப்படி கையை பிடிச்சி ஐசின்னு வந்து மகாராஷ்டிரா தேசத்தில் ஒரு ஆத்தங்கரை ஓரமாக குடிசை போட்டுண்டு உட்காண்டிருக்கா. அப்பா அம்மா குளிச்சு விடுவான், குளிச்சு விடுறா, குளிச்சு விடு, கண்ணு தெரியாதுல்ல, நீ குளிச்சு விடு, அம்மாக்கு கண்ணு தெரியாதுல்ல. அப்பா அம்மா சோறு ஊட்டி விடுவாங்க, சோறு ஊட்டி விடுறா. இதெல்லாம் உனக்கு உங்க அப்பா அம்மா பண்ணாங்கல்ல, அவ திரும்பி பண்ணா. நீ குழந்தையா இருந்து போய் சாப்பிட தெரியுமா உனக்கு? யார் சோறு ஊட்டி விட்டாங்க? அப்ப அம்மாவுக்கு திருப்பி ஊட்டலாம்ல, வயசானா அதுக்கே வெக்கப்படுற, ஊட்டி விடு. உன்னுடைய தாயார் உன்னை குளிப்பாட்டி விட்டா, உனக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டா, உனக்கு சோறு ஊட்டி விட்டா. 80 வயசான போது உன்னுடைய தாயாருக்கு முடியாத போது நீ குளிச்சு விட்டா தப்பு இல்லை, நீ சோறு ஊட்டி விட்டா தப்பு இல்லை, நீ அன்பா பேசினா தப்பு இல்லை. அவ என்ன பண்ணாலோ அதை திருப்பி பண்றோம், அவ்வளவுதான். ஒரு நாள் அவ அப்பாவும் அம்மாவும் புண்டலிக மடியில் படுத்துன்னு இருக்காங்க. உட்காந்துக்கோ, அந்த பக்கம் நீ இந்த பக்கம் படுத்துக்கோ, இந்த பக்கம் நீ இதான அம்மா, இந்த பக்கம் படுத்துக்கோ, தொடையில் அப்படி படுத்துக்கோ, அப்படியே படுத்துக்கோ, சும்மா கீழே படுத்துக்கோ. இந்த கதையை நம்ம வரதா பெருமாள்கிட்ட சொல்லிட்டாங்க யாரோ. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், தலையை வச்சுன்னு படுத்துக்கூடா, தொடையில் அப்படிதான் நீ படுத்துக்கோ, அப்படியே படுத்துக்கோ. இந்த மாதிரி ஒரு சுவாமி இருக்கா, ஒரு பையன் இருக்கான்னு சொல்லிட்டார். இங்கே வா, நீதான் இன்னும் பிஸ்கட் கிடையாதுண்ணா, வா. எங்கடா கதையை முடியலக்குள்ள ஏந்துட்டீங்க. நம்ம வரதராஜ பெருமாள் இந்த பையனை பார்க்கணும்னு அவங்க வீட்டுக்கு வந்து நிற்கிறார். எப்படி ஒரு பையன் பெத்த அப்பா அம்மா முக்கியம் இருக்கானேன்னுட்டு வேக வேகமாக கிளம்பி அந்த பையன் வீட்டு வாசல்ல மகாராஷ்டிரத்தை நிற்கிறார். சின்ன கண்ணா நீ முன்னே வந்தால் அதுதான் என் ஜென்ம சாபல்யமே, கண்மணி கட்டிக்கரும்பே காத்திருக்கின்றேன் ஓடி வாராய் கண்ணா 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 கண்ணா. இப்படி நடந்து வந்த சுவாமி அந்த வீட்டு வாசல்ல வந்து நின்று அந்த பையனை கூப்பிடுறார். புண்டலிகான்னு கத்தி கூப்பிடுறார். புண்டரிக்கா புண்டரிக்கா. எங்க அப்பா அம்மா தூங்குறாங்க, கத்தாதீங்க. வாசல்ல வந்து நிற்கிறது சுவாமி. இவன் சொல்றான், கத்தாரி இங்கோ, எங்க அப்பா அம்மா தூங்குறான். வயசானவங்க கத்தினா எழுந்துருவா, விடிய விடிய தூங்க மாட்டாங்க, அதனால கத்தாதீங்கிறான். அவங்க அப்பாவை தட்டி கொடுத்து, அப்பா நீங்க தூங்குங்கப்பாங்க. அப்பா நீங்க தூங்குங்கப்பா, அம்மா நீங்க தூங்குங்கம்மா. வாசல்ல யாரோ கத்துறா. நம்ம அம்மா எல்லாம் தூங்க மாட்டாங்க, நமக்கு தெரியாது. காத்தால 4 மணிக்கு எழுந்துப்பாங்க, வாச பெருக்குவாங்க, கோலம் போடுவாங்க, பாலை கறப்பாங்க,
கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போயிட்டு வரேன். என்ன நீங்களாம் அப்படியே இருங்க. மேடம், உங்கள் அம்மா என்ன வேலை பார்ப்பே மேடம், உங்கள் அம்மா என்ன வேலை பார்ப்பாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு காலைல எழுந்துச்சு தெரு கூட்டுவாங்க, 5 மணிக்கு எழுந்திரிப்பாங்க. 5 மணிக்கு எழுந்துச்சு தெரு கூட்டிட்டு இருந்து ஜாமான்லாம் கழுவிட்டு துணி இருந்தால் துவைச்சிட்டு திரும்ப சமைச்சிட்டு வீட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு ஈவினிங் வந்து திரும்ப நைட்டுக்கு சமைப்பாங்க, தூங்குவாங்க. 10 மணிக்கு தூங்குவாங்க. நீ தூங்கின அப்புறம் தூங்குவாங்களா, உனக்கு முன்னாடி தூங்குவாங்களா? நீ மொபைல் பார்த்துட்டு இருப்பியா? அதை விட்டுரு. நீ மொபைல் பார்த்துட்டு 12 வரைக்கும் தூங்கினா உங்கள் அம்மாவை பொறுப்பு எடுக்கு. காத்தால 5 மணிக்கு எந்த பொண்ணு எழுந்துக்கிறது? எல்லாம் நீ எழுந்துப்பேமா 5 மணிக்கு? உங்கள் அம்மாவுக்கு பண்ணி எழுந்துப்பியா? இல்லையா? உங்கள் அம்மா தூங்கின அப்புறம் நீ தூங்குவியா? உனக்கு மொபைலை விட்டுருங்க, மொபைல் பார்க்கறலாம் விட்டுருங்க. வேலை பார்த்துட்டு சீக்கிரம் யார் லாஸ்ட்டு தூங்குவாங்க? அம்மா தான். இந்த அம்மாவுக்கு என்ன பேர் தெரியுமா நீங்கள் வச்சுருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். என்ன பேர் வச்சுருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய்ட்டு 10 மணிக்கு போய்ட்டு 5 மணிக்கு வருங்க இல்லையா, உங்களுக்கு என்ன பேருமா? ஆஃபீஸர். எங்கள் அம்மா காத்தால 4 மணி நேரம் ராத்திரி 12 வரைக்கும் வேலை பார்த்தா அவங்க பேர் ஹவுஸ் ஒய்ஃப். எங்கள் அம்மா தண்டம். நானும் மகள் விட்டு வெளில போனதே கிடையாது, ஒன்றுமே தெரியாது. அதுக்கு நாட்டுப்புறம். நம்ம இங்கேருந்து பக்கத்தில் மாயிரம் வேலைக்கு போய்ட்டு வந்தால் என் பொண்ணு 1000 போய் வேலை பார்க்குது. பொண்ணுக்கு 10,000 ரூபா சம்பளம். எங்கள் அம்மா ஒன்றும் கிடையாது. இதுதான் உலகம். 4 மணிக்கு நம்ம பொண்ணை எழுந்துக்க சொல்லுங்கள், 12 மணிக்கு தூங்க சொல்லுங்கள், மொபைல் பார்க்காம. அப்புறம் அம்மா அருமை தெரியும். 4 மணிக்கு எழுந்து வாசப்பெருக்கி கோலம் போட்டு தோட்டத்தை பெருக்கி சமைச்சு கொண்டு நம்ம துணியெல்லாம் துவச்சி சாயங்காலம் பலகாரம் பண்ணி ராத்திரி 10 பாத்திரம் தேய்ச்சி எல்லாத்தையும் அலம்பி சமையக்கட்டு அலம்பி தொடச்சி கோலம் போட்டு நம்ம அம்மா படுக்க வரும்போது 12 மணி தான். நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டுக்காருக்கு, உங்கள் மாமியாருக்கு, உங்கள் மாமனாருக்கு, உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் மருமகளுக்கு, உங்கள் பேரனுக்கு அத்தனை பேருக்கு நீங்கள் தான் சமைச்சு போடணும். அத்தனை பேர் துணி நீங்கள் தான் துவைக்கணும். வீடு பூரா நீங்கள் தான் துடைக்கணும். உங்கள் வீட்டு வேலைக்காரிங்கிறங்கம்மா. அவங்கெல்லாம் ஆஃபீஸ் வேலைக்காரங்களாம். மெட்ராஸில் நாங்கள் இருக்கிற ஊரில் ஒரு 10 பேருக்கு சமைச்சு போட்டோன்னா எவ்வளோ கூலி தெரியுமா உங்களுக்கு? 10 பேர் சமைக்க தெரியாது யாருக்கும் மெட்ராஸில். அதுக்கு இன்னும் சமையக்கார மாமி இருக்காங்க. அந்த மாமிக்கு 3000 ரூபா கொடுக்கணும். எதுக்கு? 10 பேர் சமைக்கிறதுக்கு. 10 பேர் சமைக்கிறதுக்கு 3000 ரூபான்னா காத்தால 4லேருந்து ராத்திரி 12 வரைக்கும் வேலை பார்க்குற உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? சுமாரா ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 10 பேருக்கு சமைச்சு போட ஒரு சமையக்கார மாமிக்கு 3000 மெட்ராஸில் சம்பளம்னா உங்கள் அம்மாவுக்கு அதே பேசிக் வச்சா எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு? இந்த கதை வேணா, கேட்டுகளுக்கு பதில் சொல்லு. சமயக்கார மாமிக்கு 3000 ரூபான்னா நம்ம அம்மாவுக்கு எவ்வளோ சம்பளம்னு கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம்? உன்னை சம்பளம் கொடுக்க சொல்ல, கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம்? எப்படி? 1 மணி நேரம் சமைக்கிற ஆயாக்கு 3000 ரூபா சம்பளம், நாள் பூரா வேலை பார்க்குற உனக்கு 5-10 கொடுத்தா அது வேற. நான் கேட்கறது என்ன மதிப்புன்னு தெரிஞ்சுட்டு செய்யறது, அது வேற. மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல வர, கொடுக்க சொல்ல வரல. ஒரு நாளைக்கா 500 ரூபாயா? பழக்க தெரியாத அம்மாவா இருக்கேம்மா நீ? 1 மணி நேரம் சமைக்கிற அம்மாவுக்கு 3000 சம்பளமா ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சமைக்கிற அம்மாவுக்கு, 10 பேர் வந்துட்டா சமைச்சு போடுற அம்மாவுக்கு 3000 சம்பளம். நாள் பூரா வேலை பார்க்குற உனக்கு சொத்து பூரா விற்றா கூட பையனால் கொடுக்க முடியாது அம்மாவோட சம்பளத்துக்கு சமமாக. அவன் சொத்து பூரா விற்றா கூட எங்கள் அம்மாவுடைய அன்பு, பாசம், காதல், பிரேமை, பக்தி, அவள் உழைப்புக்கு ஈடாக யாரும் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட எங்கள் அம்மா தூங்குறா, கத்தாதீங்கிறான், சுவாமி நிற்கிறான். எங்கள் அப்பா இருக்காரு, வாழ்க்கையில் ஒரே நாள் தான் சிரிச்சார். பொண்ணு பிறந்திருக்குன்னு சிரிச்சார், அவ்வளோதான். அந்த பொண்ணை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்க வைக்க தூக்கத்தை தொலைச்சி அப்பா தூங்குறாருன்னா சுவாமி நிற்கிறான். யாரு? வருவாய் பெருமாள். வரராய் பெருமாள் சாமியா? என் வீட்டுக்கா? சத்த நேரம் நில்லுங்க, எங்க அப்பா அம்மா தூங்குறாங்க. அப்பயும் சுவாமியை தேடி ஓடல அவன். சுவாமியே இருந்தாலும்
எனக்கு எங்கள் அம்மா முக்கியம், எங்கள் அப்பா முக்கியம், செத்து நேரம் நில்லுங்கன்னுட்டான். நம்ம வரதா பெருமாள் நிற்கிறார். திருப்பி வரதா பெருமாள் கூப்பிடுறாரு, புண்டலீகா காலை வலிக்கிறதுடாங்கிறார். கால் வலிக்குது. பக்கத்தில் ஒரு செங்கல் இருக்கார, தூக்கி போடுறான். அவன் கால் வலிச்சா செங்கல் மேலே நில்லுங்கிறான். கால் வலிச்சா செங்கல் மேலே நில்லுங்க, தூக்கி போடு. அப்பயும் அப்பா அம்மா விட்டு எழுந்து வரல. 2 செங்கலை போட்டு நம்ம வரதராஜ பெருமாளை உனக்கு வேணா அது மேலே நின்றுக்கோன்னார். சுவாமி ஏறி அது மேலே நிற்கிறான். அந்த பக்கம் பார்த்து நின்று அப்படி திரும்பி. இந்த பொண்ணு எவ்வளோ அதிர்ஷ்டம் இருந்தால் சுவாமி மாலை இந்த பொண்ணு மேலே வந்து விழுந்திருக்கும். இன்னைக்கு அந்த பொண்ணே சுவாமியாக நிற்குதுன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று, எல்லாருமே தெய்வம்தான். குணங்கள் சத்தியமாக இருந்தால் சுத்தமாக இருந்தால் எல்லாரும் தெய்வம்தான், மனுஷன்னு கிடையாது. சுவாமி கேட்டார், புண்டலிகா உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னார். புண்டாலியா உனக்கு என்ன வர வேண்டும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்களே வந்தீங்களே, உங்களை பார்த்தேனே, அது போதும். எனக்கு பெரிய புண்ணியம். என்ன தேடி வரதராஜ சாமி வந்து. எல்லாரும் வரதராஜ சாமி பார்க்கணும்னா கோவிலுக்கு போகணும். ஆனால் இந்த பையன் கதையில் இவனை பார்க்கறதுக்கு நம்ம வரதராஜ பெருமாள் வந்திருக்கார். காரணம், பெத்த அப்பா அம்மா வச்சுட்டார். கலினாளுக்கு இறங்கி கலிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. எனக்கு ஒன்றும் குறையில்லை சுவாமி, ஆனால் ஒரே ஒரு ஆசை இருக்கு. எனக்கோசரம் இதே செங்கல் மேல இடுப்புல கையை வச்சுண்டு நீங்க நிக்கணும். உங்களை பார்க்க எல்லாரும் வருவா. வந்து இந்த சுவாமியே இடுப்புல கையை வச்சுண்டு செங்கல் மேல நிக்கிறாருன்னு கேட்பா. உங்களை பாம்பு மேல படுத்து பார்த்திருப்பா, கருடன் மேல பறந்து பார்த்திருப்பா. ஆனா செங்கல் மேல நின்று எந்த ஊர்லயும் பார்த்திருக்க மாட்டா. அப்ப சொல்லுவாங்க, இந்த ஊர்ல ஒரு பையன் இருந்தான் புண்டலீகன்னு, அவன் அப்பா அம்மா அப்படி பார்த்துட்டான், அவனை பார்க்க சுவாமி வந்தார், அதனால செங்கல் மேலே போட்டான், செங்கல் மேலே நின்னார்னு ஒன்னே. இந்த கதையை கேட்குறவங்க படிக்கிறவங்க பார்க்குறவங்க எல்லாம் நம்ம கூட அப்பா அம்மா வச்சுட்டா நம்ம வீட்டு வாசல்லையும் சுவாமி நிற்பார் நினச்சிட்டு எல்லாரும் அப்பா அம்மா வச்சுப்பாங்க இல்லையா? அதுக்கோசரமாவது நீங்கள் இந்த செங்கல் மேலே நிற்கணும்னா. வரதராஜ பெருமாள் சொன்னார், ஏண்டா பைத்தியக்காரா, உனக்குன்னு ஏதாவது கேளுடா. உலகத்தில் எல்லாரும் அப்பா அம்மா வச்சுக்கணும்னு கேட்குறிய, உனக்கு ஒன்றும் வேணாமான்னார். எனக்கு ஒன்றுமே வேணான்னுட்டான். இப்போ சுவாமி என்ன பண்ணார், அந்த ஊரில் ஒரு ஆறு ஓடிச்சு. அந்த ஆறை திருப்பி இந்த பையன் விட்டு வாச வழியாக விட்டார். நீ அப்பா அம்மாவை கூட்டுண்டு ஆத்தங்கரையில் குளிக்க போக வேண்டாம், ஆறு ஒன்றை தேடி வரும். நீ சொன்னபடி நான் இதே ஊர்லேயே இதே செங்கல் மேலே இடுப்பில் கையை வச்சுண்டு நிற்கிறேன்னார். மராட்டியில் செங்கலுக்கு விட்டல்னு பேர். விட்டல் மேலே நிற்கிறதுனால சுவாமி பேர் விட்டல். விட்டல விட்டல பாண்டுரங்காம், விட்டல விட்டல பாண்டுரங்க, விட்டல விட்டல பாண்டுரங்காம், விட்டல விட்டல பாண்டுரங்காம். நீங்கள்லாம் சொல்ல வேண்டாம், பின்னாடி ஒரு 50 பேர் வாய் மூண்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க. இருடா, பின்னாடி சும்மா ஓரமாக உட்காந்து பசங்கள்லாம் சொல்கிறது ஜாலியாக இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஏற்கனவே நிறையா புண்ணியம் பண்ணிட்டாங்களாம், அதனால வாய் திறக்க மாட்டாங்களாம். நம்மெல்லாம் பாவம் பண்ணோமா, அதனால விட்டுலான்னு சொல்லுவோமா. அதனால் யார் யாரெல்லாம் புண்ணியம் பண்ணிட்டீங்களோ அவங்கெல்லாம் வாய் திறக்க வேண்டாம். வரதராஜ பெருமாள் பார்த்து, அவெல்லாம் புண்ணியம் பண்ணிட்டா வாய் திறக்க வேண்டான்ட்டு. நாங்கள்லாம் பாவம் பண்ணியிருக்கோம். 365 நாளும் நான் பாடின்னு இருக்கேன். நானும் ஒரு ஸ்டேட் பேங்க்கில் ஏஜிஎம்மாக வேலை பார்க்குறேன். எனக்கு மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் வருது. இந்த மாமா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. திருப்பி நாளை காத்தால 10 மணிக்கு வரகூரில் போய் பாடணும். பக்கத்தில் இருக்க வரகூர்.
அது முடிஞ்ச நாளைக்கு மெட்ராஸ். இந்த மாமா சொன்னார், எங்கள் ஊர் கோவில் வரணும் நீ வாங்கினார். எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்ற ஒரே காரணத்தால் உங்களை தேடி நான் வந்திருக்கேன். நீங்கள் பாடாட்டாலும் இந்த பசங்க பாடினாலும் கோவில் வந்துடும். ஆனால் ஒரு வியாபாரிக்கு என்ன அழகுன்னா, அந்த ரோடில் உங்கள் ஊரில் எல்லாம் அந்த பிளாஸ்டிக் வாளி விற்றுன்னு போவான் இல்லையா, ஒரு வாளி விற்றா தான் அவனுக்கு சந்தோஷம். வெறுமனை பிளாஸ்டிக் வாங்குறதும் போனால் நாலு பூரா சுற்றிட்டு ஒன்று விற்காம போனால் எப்படி வருத்தப்படுவானோ, அந்த மாதிரி நாம விற்க வந்திருக்கேன். நீங்கள் யாரும் வாங்கலைன்னா போகும்போது வருத்தப்பட்டுட்டே போவேன். எப்படி கூவி கூவி சொன்னோமே ஒருத்தர் கூட வாங்கலையேன்னு கொஞ்சம் என்ன வருத்தப்பட்டு போடுவேன். வரதா பெருமாள் கவலைப்படாத, அடுத்த ஊரில் பார்த்துக்கலான்றவர். அதனால் என்னை வருத்தப்பட வைக்காதீங்க. விட்டல விட்டல பாண்டுரங்கா. நீங்கள் சொல்லாதீங்கடா, பின்னாடி உங்கள் அம்மா பாட்டிலாம் உட்காந்துருக்காங்களா? இருக்காங்களா? எங்கே இருக்காங்க உங்கள் அம்மா? தாத்தா இருக்காரு? எங்கே இருக்காரு? உங்கள் அம்மா வரலையா? ஏன் வீட்டில் பையன் பண்ணால் போகிறோம் விட்டாங்களா? சரி, நான் அங்கே போய் பார்க்குறேன். என்ன நீங்கள் வாய முடிக்கணும். சுவாமி உங்கள் ஊர் கோவில் நான் ஒன்று தான் வைக்கப்படணும், நான் தான் வெளியூர்காரன், அப்படி தானம்மா? நீங்கள் எல்லாம் உள்ளூர் தானம்மா? அப்போ நீங்கள் எப்படி வைக்கப்படுறீங்க? நான் தானே வைக்கப்படணும். இங்கே வா பாப்பா, நீ தான். இந்த ரெண்டு கை யார் கொடுத்தா? இந்த கை யார் கொடுத்தா? கடவுள். இந்த கையால் கடவுளுக்கு என்ன பண்ணியிருக்கு? டெய்லியா? கோவிலுக்கு என்னைக்கு போவேன்? பர்த்டே ஒரு நாளைக்கு 300 வருஷம் பூரா ஜென்மா பூரா கை கொடுத்தவனுக்கு வருஷத்தில் ஒரு நாள் விளக்கு போட்டால் அது கையை திருப்பி ஹெல்ப் பண்ணுறது அர்த்தமா? இல்லை இல்லையா? நீ இல்லை, இவளை வச்சு எல்லாருக்கும் இந்த குழந்தைன்னா இந்த குழந்தைய இல்லை, இந்த குழந்தைய வச்சு நமக்கும் அதே கேள்வி. அவ்வளோதான். அவ்வளோ ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறது. அவளை பற்றி பர்சனலாக குறை சொல்ல இல்லை. 2 நாக்கு சுவாமி கொடுத்துருக்காரா? இருக்கா? 2 நாக்கு இருக்கு. இங்கே ஒன்று இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு நாக்கு இருக்கு, போய் டான்சில்ஸ் நாக்குன்னு பேர். சின்னதாக அங்கே தொண்டைக்குள்ளே இருக்கும். 2 நாக்கு கொடுத்த சுவாமியை என்னைக்காவது வாயால் நாக்கு திறந்து கூப்பிட்டுருக்கியா? ஏன் பயப்படுறீங்க? நான் தானே. நீங்கள் ஒன்றும் ஐயப்பன் போகணும் 40 நாள் பாக்கி வாழலாம் கூப்பிட்டாளா? நீங்கள் உங்கள் பேத்தியாத, உங்கள் பேத்தி தானே நல்ல பொண்ணு. நான் சொல்லிடுறேன். இவ்வளோ வச்சு நீ வாமா, நீ போயிடுமா, அவங்க நீ வாக்கப்பா. பாட்டி விட மாட்டேங்கிறாங்க. இரு நீ. ஏன் பேத்தி நல்லாவா? ஏன் பேத்தி நான் கெட்டவன் நான் சொன்னேன். பாவல 2 நாக்கு சுவாமி கொடுத்தார் இல்லையா? டெய்லி இப்போ நான் ஒரு பிஸ்கட் கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லுவீங்கல்ல, பேனா கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லுவில்ல. அப்போ 2 நாக்கு கொடுத்த சுவாமிக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா வேண்டாமா? டெய்லி சொல்கிறோமா? உங்கள் பாட்டி சொல்கிறாங்க சொல்ல மாட்டோம். சாமி கும்பிட்றது நீங்கள் சொன்னீங்கன்னா தலை கட்டு போயினே இருப்பாங்க. நெத்தி விட்டுன்னு ஆயா மணி ஆச்சு, ஆயா ஸ்கூலுக்கு போகிற ஆயாம்பாங்க. சாமி கும்பிட்றது வேற, சுவாமியை கூப்பிட்றது வேற. 2 காது கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம் கேட்டிருக்கோமா? இந்த சுவாமி கொடுத்த காது தானே, நல்ல விஷயம் ஏதாவது கேட்டிருக்கோமா? டிவியில் 1008 கன்றாவிலாம் கேட்குறோமே, நல்லது கேட்டிருக்கோமா? ஏன் கேட்டிருக்கோம்? போய் சொல்லணும். கேட்காரு போது கேட்காதுன்னு சொல்லணும். நாராயணா என்ன நாவென்ன நாவே, திருமால் பேர் கேளாத செவி என்ன செவியும், கரியவனை காணாத கண் என்ன கண்ணும். நம்ம வரதா பெருமாள் டெய்லி பார்த்துருக்கியா? டெய்லி கோவிலில் போன கண்ணை மூடிப்போம். உமாச்சி காப்பாத்து, உமாச்சி பார்க்கவும் மாட்டோம். நம்ம கோயிலில் போனால் என்ன பண்ணுவோம்? கண்ணை மூடி இருக்கு கோயிலுக்கு போகிறது. கண்ணை திறந்து வந்தாய பார்த்தாதான் அவர் ஒன்றை பார்க்கணுமில்ல. இப்படி எல்லாமே நான் தானே கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? பகவான் வருத்தப்படுறேன். நான் கொடுத்த கண்ணால் என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்களேடா? நான் கொடுத்த காதால் நல்லது கேட்க மாட்டேங்கிறீடா? நான் கொடுத்த நாக்கால் என்ன சொல்ல மாட்டேங்கிறீடா? நான் கொடுத்த கையால் கைதட்டி என்ன பாட மாட்டேங்கிறீடா? கை இல்லாமல், கால் இல்லாமல், கண் இல்லாமல், காது இல்லாமல், நாக்கு இல்லாமல் லட்சக்கணக்கான பேர் உலகத்தில் இருக்காங்க இல்லையா? ஆனால் நம்மளை அப்படி படைக்கல இல்லையா? கண்ணோட, காதோட, காலோட, செவிடோட. இப்போ சொல்லலாமா?
விட்டல விட்டல பாண்டுரங்கா பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா பாண்டுரங்கா. இந்த குழந்தைய பார்த்தா பாண்டுரங்க மாதிரியே இல்லை. இப்ப அந்த குழந்தைய பார்த்தா சுவாமி மாதிரி இருக்கா இல்லையா? ஒரு செங்கல் மேல ஒரு திடீர்னு ஒரு குழந்தை நிக்க முடியுமா? சத்தியமா நிக்க முடியாது. வரதாய் பெருமாள் அந்த குழந்தை மனசுல பூந்து நிக்க வச்சாதான் தெரியும். அந்த குழந்தைக்கு நாங்களும் புதுசு, ஊருக்கு புதுசு. அதை ஏறி நில்லுன உடனே கண்ணை முடிந்து அது மாதிரி நிற்குது இல்லையா? அப்போ சுவாமி நம்ம பார்க்க வந்திருக்கான்னு நினச்சி சந்தோஷமாக கத்தி பாடணும். விட்டல விட்டல பாண்டுரங்கா. உங்கள் ஊரில் வெள்ளம் வந்துருச்சு, ஆற்றுல வெள்ளம் வந்து பார்த்துருக்கியா? காவேரி ஆற்றுல வெள்ளம் வந்ததில் பார்த்தது இல்லையா? யாருமே யார் பையங்க பார்த்துருக்கீங்களா மேடம்? வந்த இடத்துல டிவியில் பார்த்துருக்கீங்களா? டிவியில் வெளில வந்து நீங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்துது உங்கள் தப்பு, என்ன திட்டாதீங்க. நீங்கள் அங்கே உட்காண்டவங்கள கூப்பிட்டுருக்க மாட்டேன். நான் ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துட்டு அப்பப்போ கூப்பிட்றான், திட்டப்படாது. என்ன எனக்கு பசங்க தான் வேணும், ஆயாக்கெல்லாம் சொல்லி என்ன பண்ண போகிறேன்? அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்க போகிற சொத்து பக்தி தான். இவர் தான் அடுத்த தலைமுறை காப்பாற்ற போகிற சொத்து. நீ 4 வீடு 40 பவுன் வச்சாலும் உன் பொண்ணு நான் சம்பாதிக்கிறேன் உண்டு வேணான்ட்டு போயிடுவோம், பையன் வேணான்ட்டு போயிடுவான். ஆனால் இவரை வேணான்னு யாருமே சொல்ல முடியாது. அதை தான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நம்ம சுவாமி, நம்ம ஈஸ்வரன், அவரை தான் கொடுக்கணும். அந்த ஆற்றுல வெள்ளம் வரும்போது முழுகிடுவாங்க. முழுகினவன் என்ன பண்ணுவான்? அந்த தண்ணிக்கு மேலே கை மட்டும் தெரியும். என்ன தெரியும்? ஆள் எங்கே இருப்பான்? தண்ணிக்குள்ளே. அப்போ என்ன பண்ணுவான்? நீச்சல் அடித்து டைவ் பண்ணி அந்த கையை பிடிச்சி தூக்கி போட்டுருவான். அப்போ அவனை பழக்க வச்சுருவான். அந்த மாதிரி நம்மெல்லாம் சம்சாரம்ன்ற ஆற்றுல மூழ்கி இருக்கோம். மூழ்கி இருக்கோமா இல்லையா? நீ இல்லை, சம்சாரன்றது ஆறு. அவங்களாம் பெரியவங்களாம் கேட்டுப்பார். ஒரு பக்கம் மாமியார், ஒரு பக்கம் நாத்தனார், ஒரு பக்கம் ஓரகத்தி, ஒரு பக்கம் வீட்டுக்காரர், ஒரு பக்கம் புள்ள படுத்துவான், பெரிய புடுங்கல் வாழறதேன்னு எல்லாம் சொல்லுவாங்க வயசானவங்களாம். அந்த ஆற்றுல மூழ்கி இருக்கும்போது அவன் காப்பாற்றணுன்னா கை தலைக்கு மேலே தெரியணும். தலைக்கு மேலே தெரியலனா சுவாமிக்கு தெரியாது நீ மூழ்கி இருக்கியா மூழ்கி இல்லையான்னு. அதனால் என்ன பண்ணணும்? 2 கையை பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா. உங்கெல்லாம் ஆற்றுல முழுகலையா? நீங்கள்லாம் ஆற்றுல முழுகினா தலைக்கு மேலே கை இருக்கணும்னு. நாங்கள்லாம் முழுகலை அப்படின்னா எனக்கு கவலை இல்லை. விட்டணும் பாண்டுரங்கா விட்டல விட்டல 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 பாண்டுரங்கா